டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் தொடர்ந்து ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ கணினி சார்ந்தது எல்லாமே நம்ம பார்க்கறதுனால கண்களுக்கான பாதிப்பு எப்படி வருகிறது, அதற்கு ஆயுர்வேத முறையில் எப்படி நம்ம சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கு மொபைல் பயன்பாடோ அல்லது இந்த திரையை வைத்து நம்ம பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, முதல்ல பாதிக்கிறது வந்து நம்ம விழித்திரை தான். தொடர்ந்து ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த கண்களுடைய விழித்திரை வந்து வறண்டு போயிடுது. நம்ம செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும், கண்களில் ஒரு வகையான வலி இருக்கும், உறுத்தல் இருக்கும். அந்த கண்ணே பார்த்திங்கன்னா இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கறதுனால இந்த ஒரு ஃபட்டிக்னஸ், ஐ ஃபட்டிக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்கள் வந்து பொலிவிழந்து காணப்படும், கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து இதன் காரணமாக தலைவலியும் அதிகமாக ஏற்படும், மனச்சோர்வும் இருக்கும். ஏன்னா ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பித்தத்தின் ஸ்தானம்னு இருப்பிடம் சொல்லுவோம். பித்தம் வந்து எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னா கண்கள் வந்து அதோடைய இருப்பிடம். அப்போ ஒரு சீரான வெளிச்சத்தை நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த பிம்பங்கள் வந்து நமக்கு மூளைக்கு சென்று கடத்தப்பட்டு அதனுடைய புரிதல் வந்து ஏற்படும். ஆனால் இன்றைக்கு வந்து அதிக வெளிச்சத்தில் பார்க்குறது அல்லது சின்ன எழுத்துக்களை தொடர்ந்து பார்ப்பது, இது எல்லாமே ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை வந்து அதிக வெளிச்சத்திலும் பார்க்கக்கூடாது, மிகப்பெரிய பொருளாகவும் பார்க்கக்கூடாது, மிகச்சிறியதாகவும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு எல்லாமே மாறுபட்டு தான் நம்மளுடைய செயல்முறை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு குழந்தைகள் முதல் அந்த விழித்திரை பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கும் இன்றைக்கு மொபைல் பயன்பாடு அதிகமாக இருக்குது. சரி, இப்படி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, பெரியவர்களுக்கு தலைவலி அப்படின்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டப்பார்வை வந்து வேகமாக வந்துடுது, மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கண்களை சுருக்கி ரொம்ப பக்கத்துலேயே வச்சு அவங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால. முதல்ல இதை வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். 20-20-20ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு 20 அடி தூரத்தில் இருக்க ஒரு பொருளை பார்க்கணும். எத்தனை நேரம் பார்க்கணும்? 20 மணித்துளிகள். அதாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்களை வந்து ஒரே இடத்தை பார்க்காமல் அதோடைய ஆங்கிளை வந்து நம்ம மாற்றணும். எதற்காகனா, நம்ம கண்களுக்குள்ளே இருக்க சீலேரிய மசில்ஸோடைய சுருங்கி விரியும் தன்மை வந்து நமக்கு சீராக இருக்கணும். இல்லைன்னா ஒரே இதை பார்க்கும் பொழுது அந்த மசில்ஸோடைய வீக்னஸ் வந்து நமக்கு வேகமாக வரும். அப்போ வந்து நம்மளுடைய லென்ஸோடைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இது முதல் விஷயம். இரண்டாவதாக என்ன பண்ணலாம், அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப குனிஞ்சு பார்க்காம அவங்களுடைய இருப்பிடத்திலேருந்து ஒரு 25 இன்ச் டு 35 இன்ச் கொஞ்சம் அதோடைய டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது சற்றே நம்ம கண்களுக்கு கீழே இருக்க மாதிரி, ஸோ ரொம்ப கண் ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரி இந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். இது முதல் விஷயம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து புத்தகங்கள் மூலமாக படிப்பது தான் நல்லது. ஏன்னா தேவைக்கு மட்டுமே கணினியை பயன்படுத்தினா தான் நம்ம கண்களை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு கண்களுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. சரி, உணவில் வந்து இதை எந்தெந்த வகையில் நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். உணவில் வந்து நமக்கு கேரட்டின் அதிகமாக இருக்க கறிவேப்பிலை, அப்புறம் நம்மளுடைய கேரட்ஸு, கடல் சார்ந்த உணவுகள், நட்ஸு, இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஓரளவு இந்த பாதிப்பு வந்து நமக்கு குறையும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கோ அதற்கான சிகிச்சைகளை வந்து நம்ம செய்யணும். அதற்கு அந்த கண் தசைகள் வந்து மேலும் வந்து சுருக்கமடையாமல் இருப்பதற்கான சில வழிமுறைகளை பண்ணலாம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் தேய்த்து குளித்தல் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம். க்ஷீரபலா அப்படிங்கிறது நம்ம கடைகளில் எளிதாக கிடைக்கும். க்ஷீரம் என்றால் பால் குறுந்தொட்டி வேர்லாம் வச்சு காய்ச்சின எண்ணெய்க்கு பேர் க்ஷீரபலா தைலம். அதை வாரம் ஒரு முறை நம்ம கண்களுக்கு வந்து குளிர்ச்சி அடைவதற்காக தலைக்கு தேய்த்து குளிக்கலாம், அல்லது திரிபலா தைலம் வச்சு தேய்ச்சி குளிக்கலாம். குழந்தைகளுக்கும் இதை வந்து பழக்கப்படுத்தலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவில் வந்து நமக்கு மருந்தாகிய சில உணவுகளை வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டாக திரிபலா கிருத்தம், அதாவது திரிபலா பொடியில் உருவாக்கிய நெய் போன்ற மருந்தை வந்து 1/2 டீஸ்பூன் பாலில் கலந்து இரவில் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கண்களின் நரம்புகள் வந்து ஓரளவுக்கு பலமாவதற்காக நமக்கு உபயோகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தினசரி கடைபிடிக்க வேண்டிய சில முறைகள் இருக்குது. அதாவது நஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கில் ஒவ்வொரு சொட்டு அணுத்தைலத்தை விடும் பொழுது தலை சார்ந்த நரம்புகள் வந்து பலப்படும், தலைவலி வராமல் தடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோஜா இதழ்களை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆறிய பிறகு சுத்தமாக வடிச்சிட்டு அதை கொண்டு கண்களை கழுவலாம். திரிபலா வச்சு கண்களை கழுவலாம். அல்லது தர்ப்பணம் போன்ற ஆயுர்வேத சிகிச்சைகள் இருக்குது. இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த சோர்வடைந்த சீலியரி மசில்ஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். மேலும் அவர்களுக்கு மயோப்பியா போன்ற பிரச்சனைகள் வந்து வராமையும் தடுக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் நமக்கு கணினி அதிகமாக பார்ப்பதனால ஏற்படுகின்ற பல சிக்கல்களுக்கு ஆயுர்வேத முறையில் நமக்கு எப்படி தீர்வு காணலாங்கிற பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.